அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஹப்பியோட பர்த்டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மார்னிங்கே எனக்கு ரெடி ஆகும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. சரி எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லி நானும் சீக்கிரம் என் பையனையும் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிட்டு உக்காண்ட்ருந்தேன். அப்புறம் சரி குழந்தைய கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு டவுட்டாக அனுப்புவாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபோன் பண்ணேன். வரியா தம்மோ அப்படின்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளும் சரி ரெடியாக சீக்கிரம் அப்படின்னு சொல்லி 5 நிமிஷத்தில் அவளுக்கு ரெடியாக சொல்லியிருந்தேன். அவளும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு நாங்கள் ஹரூர் பார்பிக்யூனுக்கு போயிட்டோங்க. போயிட்டு என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் டவுட்டாக உக்காட்டுறதேன் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன இருக்குது எல்லாமே தான் இருக்குது என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி தான் மைண்டு கொஞ்சம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. ஓகே அப்புறம் உக்காண்ட்ருந்தோம். பிரியாணி ஒரு 2 சொல்லியிருந்தோம். அப்புறம் தந்தூரி சொல்லியிருந்தோம். அப்புறம் ஷவர்மா சொல்லியிருந்தோம். சரி ஓகே ஃபஸ்ட்டு பிரியாணி வந்துச்சு, பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டோம். சரி பையனுக்கு என்ன சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உக்காண்ட்ருந்தோம். அதுலேயே எக் இருந்துச்சு. சரி எக் ஒன்று சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் சிக்கன் சாப்பிட வச்சுட்டு ஒரு தந்தூரி பார்சல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஷவர்மா பார்சல் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ஓகே அதிகமாக வீடியோ பிடிச்சிருக்கோம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். சரி ஓகே அங்கேருந்து எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லை வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு ஒரு பக்கம் தூக்கம். வெங்கட சமுத்திரம் ரீச் பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ கேட்டு பாருங்கள். ஒரு 4 டேஸ் முன்னாடியோ ஒரு 3 டேஸ் முன்னாடியோ நான் ரெடி பண்ணி எங்கள் ஹப்பிக்கு கிஃப்டாக வச்சுருக்கேன். அவங்க இந்த கிஃப்ட்டு பார்த்து ஹாப்பியாகுங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இதுக்கு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. 2:30க்கு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் தூங்கி எழுந்துட்டு ஓகே டேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டேமுக்கே போகலாமா அப்படின்னு சொல்லி நானும் என் தங்கச்சி டவுட்டாகவே உக்காண்ட்ருந்தேன். ஓகே அங்கே தானே இருக்குது சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நானும் என் சிஸ்டர் ரெடி ஆகிட்டு பையன் தூங்கிட்டு இருந்தான். அவனையும் எழுப்ப வச்சுட்டு அது நேரத்துக்கு அவன் பார்த்து எழுந்துட்டான். டேமு அப்படின்னு தான் சொல்லிருப்பான் அவன். அம்மாவுக்கு கூப்பிட்டோம், அம்மா வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நான் என் சிஸ்டரு என் பையன் எங்கள் ஹப்பி மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். சரி போயிட்டு வந்து சர்ப்ரைஸாக கேக் வேறு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து நாங்கள் வெட்டலாம் கேக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டு நான் சொல்லியிருந்தேனே அந்த கிஃப்ட்டு எதுவுமே நான் ஹப்பிக்கு தெரியாமல் தான் வச்சுருந்தேன். எங்கள் அம்மா எங்கள் சிஸ்டருக்கே தெரியாமல் தான் நான் வச்சுருந்தேன். எடுத்துகிட்டு வந்தவொடனே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஓகே டேமுக்கு போயிட்டு வந்து நாங்கள் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டேமுக்கு கிளம்பிட்டோங்க. போய் பார்த்தா நான் போகிற நேரத்துக்கு பார்த்து தண்ணி கொஞ்சம் தான் போயிட்டுருந்துச்சி. எங்கள் சிஸ்டர் போகிற அன்றைக்கி பார்த்து நிறையா தண்ணி விட்ருந்தாங்க. நான் போய் ஒரு 2 வீக்ஸ் ஆகிடுச்சி டேமுக்கு. நான் போகவே இல்லை, கூட்டிகிட்டு போய் சொல்லியிருந்தேன், கூட்டிகிட்டு போகல. இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தான் விட்டுருந்தாங்க. சரி அதே பார்த்துட்டு நாம் ஜாலியாக அங்கே இருந்து அப்படியே கொஞ்சம் அங்கே இருக்கிற வியூஸ் மட்டும் பார்த்துட்டே வாங்களே. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு 4-5 பிக்ஸ் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஓகே கிளம்பலாம் வீட்டுக்கு. 6 o'clock ஆக போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கே ஷிப் நின்றுருந்துச்சி, அது விட்றேன்னு சொல்லிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு 2 months போட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி என்னமோ விட்டா நல்லா தான் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு நாமளும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே இருக்க என் பையன் அந்த பூ பிடிச்சிக்கிட்டு பாட்டிக்கு தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வரைக்கும் அவன் அந்த பூ கையில் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே எங்கே போனாலும் அது விட மாட்டேங்கிறான். கையில் தான் பிடிச்சிக்கிட்டு கொடுன்னு சொல்லாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். சரி ஓகே அவனையும் நிற்க வச்சுட்டு அவனுக்கும் பிக்ஸ் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுருந்தேன். ஏன் சிஸ்டர் விளையாடுறா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கல் எடுத்து அந்த தண்ணியில் போட்டால் ஒரு செம்ம சவுண்டு வரும் பாருங்கள். அது செம்மையாக இருக்குங்க கேட்க. அது விளையாட்டுருந்தேன். ஓகே நானும் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. வீடியோலாம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 6 o'clock ஆகிடுச்சி. நாங்கள் அங்கேருந்து கிளம்ப சரி ஓகே கிளம்பி போய் நாங்கள் கேக் வேறு கட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த பூ பாருங்க அவன் கையிலே தான் வச்சுட்டு இருக்கான். இங்கே வியூஸ் எல்லாம் பார்க்க என்ன சூப்பராக இருக்குது தெரியுமாங்க. அந்த நைட் டைமில் போனால் அவ்வளோ குளிரும். இப்போ 6 o'clock அப்போவே எவ்வளோ குளிருதுன்னு தெரியுமாங்க. மற்ற டைமில் எல்லாம் போனால் அவ்வளோ குளிராது. அந்த நவம்பர் டிசம்பர் டைமில் மட்டும்தான் இந்த போன டேமுக்கு அவ்வளோதான் அந்த குளிரே தாங்க முடியாது. அந்த தண்ணி ஓரம் போக போக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருங்க. சரி யாருக்குன்னு இந்த என் பையனுக்கு கேட்டால் நானிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே நானிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனோடனே கொடுத்துட்டான். நானிக்கு தலையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி
இங்கெல்லாம் கிரவுண்டுன்னு சொல்லி இந்த டேம்காரங்க விளையாடுவாங்க. நல்லா இருக்கும் அங்கே பார்க்க. தண்ணியெல்லாம் வந்துச்சுன்னா அப்படியே கிணறு மாதிரி அங்கே ரொம்பிடும். இந்த பாருங்க, இந்த இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்க. எங்கள் தாத்தா எல்லாம் கல் வெட்ட போவாங்களாம். அங்கே எங்கள் அப்பாவும் எங்கள் அத்தையும் இந்த ரோட்டில் போய் சோறு எடுத்துகிட்டு போவாங்களா. தாத்தா மேலே இருப்பாங்களா, அங்கே சோறு எடுத்துகிட்டு மதியம் சோறு சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லி தாத்தாக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா 2 பேரும் சின்ன வயசில். இங்கே பாருங்கள், வெள்ளரிக்காய் செடியெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே தான் கோழி பண்ணையும் இருக்குது. இங்கே என்ன ஸ்மெல் அடிக்குன்னு தெரியுமாங்க? இந்த கோழி பண்ணை தாண்டினோடனே அப்படியே ஒரு ஸ்மெல். ஓகே, அதெல்லாம் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க. ஓகே, போயிட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீடு தாண்டிட்டோங்க. ஓகே, அதுக்குள்ளே எங்கள் அம்மாவும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஹப்பிக்கு தெரியாமல் நாங்கள் கேக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு சரி வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்டிட்டோம். எல்லா கிஃப்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் இருந்தேன். எங்கள் சிஸ்டருக்கு அம்மா எல்லாம் கேட்டாங்க கிஃப்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சரி, ஓகே, எல்லாருக்கும் ஊட்டிட்டு மாமியாருக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, குழந்தையாக்கு எல்லாருக்கும் ஊட்டிட்டு சரி, ஓகே, என்ன சாப்பாடுன்னு கேட்டிருந்தாங்க. சரி, பருப்பு குழம்பு இருந்துச்சு. அம்மா சிக்கன் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க. அது எல்லாம் சாப்பிட்டுட்டு அது எல்லாம் வீடியோ போடலைங்க. நான் அப்படியே சொல்லிடுறேன், வீடியோ எடுக்கலை. சரி, ஓகே, நான் மொல்லமாக போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து என்ன கிஃப்ட்டுன்னு எல்லோரும் ஃப்ரேமுன்னு தான் எங்கள் சிஸ்டர் கெஸ் பண்ணியிருந்தா. சரி, இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் லாஸ்ட் வரைக்கும் அந்த நெருப்பத்தை வைக்கிற வரைக்கும் ஃப்ரேமில் என்ன ஃபோட்டோன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ஆச்சரியமாக இருந்தாங்க. எங்கப்பா பத்திர போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. எங்கப்பா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்களே, அதனால பத்திர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நான் ஹோம்லே இது பண்ணேங்க. அந்த ஃப்ரேம் மட்டும் ஆர்ட்ரு போட்டுக்கிட்டேன். ஹோம்லே டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுல்ல, அதனால நான் வீட்டிலே செஞ்சுட்டேங்க. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தானாக நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.